இந்தி கூட்டணிக்குள் அடுத்த புயல். பாஜகவை அப்படி சொல்லக்கூடாது. மார்க்சிஸ்ட் செய்த பெரிய சம்பவம். கடந்த 2014 முதல் தேசிய அரசியலில் பிரதமர் மோடியின் எழுச்சி காவி அலையாக மாறி நாடு முழுவதும் இன்றும் அடித்து வீசி வருகிறது. அதில் காங்கிரஸ் இந்தியாவின் பல பகுதிகளில் வேரோடு அழிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இடதுசாரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகி இருக்கிறார்கள். இருந்தும் சில மாநிலங்களில் மட்டுமே தங்களது இருப்பை தக்க வைத்து வருகிறார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எதிரிகளாக இருந்த காலம் போய் மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இந்தி கூட்டணியில் கைகோர்த்தனர். மேலும் இந்தி கூட்டணி பிரச்சார கோஷமாக இருப்பது பாசிச பாஜக அரசு என்பதுதான். ஆனால் இந்த நிலைப்பாட்டில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது மாறி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநாடு மதுரையில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான அரசியல் தீர்மான வரைவை அக்கட்சி சமீபத்தில் வெளியிட்டது. அதில் RSS அமைப்பின் அரசியல் பிரிவான பாஜகவின் 10 ஆண்டு கால தொடர் ஆட்சிக்கு பிறகு பாஜக RSS கைகளில் அதிகாரம் குவிந்துள்ளது. இது சர்வாதிகார பண்புகளை வெளிப்படுத்துவது உள்ளது. அதே நேரம் மோடி அரசை பாசிச அரசு என்று கூற முடியாது. அதே போல இந்திய அரசையும் சர்வாதிகார அரசு என்று வகைப்படுத்தவில்லை. ஆனால் பாஜக RSS அமைப்பின் இந்துத்துவ கார்ப்பரேட் எதேச்சதிகாரத்தை எதிர்த்து போராடாவிட்டால் பாசிசத்தை நோக்கி செல்லும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த குண்டு இந்தி கூட்டணியை மட்டுமல்லாமல் பங்காளி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அதிர செய்திருக்கிறது. இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் பினோய் விஸ்வம் கூறும்போது, மதத்தையும் நம்பிக்கையையும் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பாசிச சித்தாந்தம் கற்பிக்கிறது. பாஜக அரசு அவற்றை நடைமுறையில் செயல்படுத்துகிறது என்றார். நொந்து போன காங்கிரசும் கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர் VT சதீஷன் மூலம் கடும் அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. கேரளாவின் மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதும் பாசிசவாதிகளுடன் சங் பரிவார அமைப்பினருடனும் சமரசம் செய்து கொண்டுள்ளது உறுதியாகி உள்ளது. கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் பொலிட் பீரோ உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் தான் இந்த வரைவு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பாஜகவுடன் அக்கட்சிக்கு பல ஆண்டுகளாக இருக்கும் ரகசிய உறவு அம்பலப்பட்டு இருக்கிறது என்றார். ஏற்கனவே இந்தி கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சுக்குநூறாக உடைந்து வரும் நிலையில் அதில் பிரதான அங்கமாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு இடையே இப்படி ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருப்பது இல்லாத இந்தி கூட்டணியை இன்னும் படுகொள்ளிக்கு தள்ளும் என்பதில் சந்தேகமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.